ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்க கணிதம். இன்னைக்கு நாம சிஎஸ்ஐஆர் யூஜிசி நெட் 2023ல காம்ப்ளெக்ஸ் அனலைசிஸ் டாபிக்ல கேட்ட ஒரு ப்ராப்ளம் தான் பார்க்க போறோம். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. Let a C be positively oriented circle in the complex plane of radius 3 centered at the origin. அதாவது C அப்படிங்கிறது பாசிட்டிவ்லி ஓரியன்டட் சர்க்கிளாக இருக்கு காம்ப்ளெக்ஸ் பிளேன்ல. அந்த சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 3 யூனிட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் அதோட சென்டர் வந்து ஆரிஜினாவும் இருக்கு. கொடுத்துருக்கிற இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த இன்டர்வல் வேல்யூ வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுக்கு வந்து 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் எது வருது அப்படிங்கிறத நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். இந்த இன்டர்வல் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இதில் நாம காஷி ரெசிடியூ தியரம் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ரெசிடியூ தியரம் என்ன சொல்லுது அப்படின்னா, இஃப் எஃப் ஆஃப் இசட் இஸ் அனலிட்டிக் இன்சைட் அண்ட் ஆன் எ சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ் சி. ஓகே, அதாவது எஃப் ஆஃப் இசட் அப்படிங்கிறது அனலிட்டிக்காக இருக்கு இன்சைட் அண்ட் ஆன் எ சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ் சி எக்ஸப்ட் அட் எ ஃபைனைட் நம்பர் ஆஃப் சிங்குலர் பாயிண்ட்ஸ். ஓகே, இதோட மீனிங் Z1 Z2 எக்ஸெட்ரா Zn இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்டை தவிர இது எல்லா பாயிண்ட்லையுமே இன்சைட் அண்ட் ஆன் சியில் எஃப் ஆஃப் இசட் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் அனலிட்டிக்காக இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா then integral over C f of z dz equal to 2 pi a into sum of the residues of f of z at z1 z2 etc zn. okay, so இந்த மாதிரி கண்டிஷன்ல இருந்துச்சுன்னா then integral over C f of z dz நாம எப்படி எழுதிக்கலாம், 2 pi a into sum of the residues of f of z at z1 z2 etc zn நம்மளால எழுத முடியும். ஓகே, சரி, இந்த காஷி ரெசிடியூ தியரம் தான், அதாவது இந்த ஃபார்முலா தான் இங்க நாம யூஸ் பண்ண போறோம். சரி, அதுக்கு முன்னாடி அதாவது ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் இசட் இருக்கு அப்படின்னா அதுக்கு ரெசிடியூ வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இதை வந்து நம்ம 2 மெத்தட்ஸ்ல வந்து பார்க்க முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. let z equal to a be an isolated singular point of f of z. ஓகே, அதாவது z equal to a அப்படிங்கிற பாயிண்ட்ல அந்த ஃபங்க்ஷன் f of z க்கு isolated singular பாயிண்டா இருந்துச்சுன்னா then the coefficient of 1 by z minus a in the Lorentz series expansion of f of z about a is called the residue of f of z at a. okay, அதாவது z equal to a அப்படிங்கிற அந்த ஒரு சிங்குலர் பாயிண்ட் மட்டும்தான் அந்த ஃபங்க்ஷனுக்கு, அதாவது அந்த ஃபங்க்ஷன் f of z க்கு இருக்கு அப்படின்னா இந்த 1 by z minus a இருக்கு இல்லையா, ஓகே, 1 by z minus a இதோட கோஎஃபிஷியன்ட் தான் அந்த ஃபங்க்ஷன் f of z ஓட ரெசிடியூ வேல்யூவா இருக்கும் at a point z equal to a க்கு. ஓகே, ஸோ அதுதான் இது வந்து ஒரு பாயிண்ட், இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது செகண்ட் பாயிண்ட், இஃப் z equal to a is a pole of order m then r of a அப்படிங்கிறது residue of f of z at a point z equal to a. ஓகே, then r of a is equal to 1 by m minus 1 factorial limit of z tends to a d power m minus 1 divided by d z power m minus 1 of z minus a whole power m into f of z. ஓகே, அதாவது z equal to a அப்படிங்கிற பாயிண்ட்ல அது வந்து போலா இருக்கு, அதோட ஆர்டர் எம்மா இருந்துச்சுன்னா ஓகே, அப்போ அந்த ரெசிடியூ ஃபார்ம்ல இதை நாம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சரி, இப்போ நம்மளோட ப்ராப்ளம் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இப்போ கொடுத்துருக்கிற இந்த இன்டகரல்ல நம்மளோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா f of z is equal to 1 by z square into e power z minus of e power minus z. ஸோ இதுதான் நம்மளோட ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இதில் இந்த ஃபங்க்ஷன் வந்து எப்போ வந்து நாட் அனலிட்டிக்காக இருக்கும் அப்படின்னா இந்த டினாமினேட்டர் வேல்யூ வந்து 0வா இருக்கும் பொழுது தான். கரெக்டாக, ஏன்னா இங்கே டினாமினேட்டர் வேல்யூ 0 அப்படின்னு ஆயிடுச்சுன்னா 1 by 0 அப்படின்னு வரும். அதில் இந்த 1 by 0 வேல்யூ இன்ஃபினிட்டி அப்படிங்கிற கேஸ்க்கு போயிடும். ஓகே, அப்போ இந்த ஃபங்க்ஷன் f of z இந்த டினாமினேட்டர் வேல்யூ 0 அப்படின்னு ஆகும் பொழுது அது வந்து நாட் அனலிட்டிக்காக இருக்கும். ஓகே, சரி, அப்போ இந்த டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்து பார்க்கலாம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இதை 0க்கு ஈக்குவேட் பண்ண வரும் z ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 அண்ட் e பவர் z மைனஸ் ஆஃப் e பவர் மைனஸ் z ஈக்குவல் டு 0ன்னு வருமா. z ஸ்கொயர் ஈக்குவல் டு 0னா என்ன அர்த்தம், z ஈக்குவல் டு 0,0 அப்படின்னு வரும். ஓகே, அப்போ இந்த வேல்யூ எப்போ வந்து 0வா இருக்கும் அப்படின்னா z ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும் பொழுது தான். கரெக்டா, அப்போது இந்த ஃபங்க்ஷன் f of z வந்து z ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற கேஸில் நாட் அனலிட்டிக்காக இருக்கும். சரி, அப்போ இதோட ஆர்டர் என்னவா இருக்குன்னா 3ஆ இருக்குது. ஏன்னா நம்ம கிட்ட 3 zeros வந்துருக்கு. ஓகேவா, அப்போ இதோட ஆர்டர் வந்து 3ஆ இருக்குது. அப்போ நம்ம எப்படி சொல்லலாம், z ஈக்குவல் டு 0 இஸ் a pole of order 3 அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. ஸோ அதுதான் நான் எழுதியிருக்கேன், z ஈக்குவல் டு 0 இஸ் a pole of order 3. therefore integral over c f of z dz இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், 2 pi I into sum of the residues
ஆஃப் எஃப் ஆஃப் இசட் அட் z1 z2 எக்ஸட்ரா zn இல்லையா? இதான ஃபார்முலா. சரி, இதில் நமக்கு எத்தனை ரெசிடியூஸ் வரும்? ஏன்னா z ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற ஒரே ஒரு போல் தான் இருக்குது. கரெக்டா? z ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற அந்த பாயிண்ட்ல மட்டும்தான் இந்த கொடுத்துருக்க இந்த ஃபங்க்ஷன் வந்து நாட் அனலிட்டிக் அப்படி நமக்கு வருது. இதில் வேற எதுவும் பாயிண்ட் நமக்கு கிடைக்கல. ஓகேவா? அப்போ இல்லை ரெசிடியூ பார்க்கும் பொழுது நம்ம z ஈக்குவல் டு 0க்கு மட்டும் பார்த்தா போதும். கரெக்டா? அதுதான் எழுதிக்கிறோம். 2πi இன்டூ ரெசிடியூ ஆஃப் எஃப் ஆஃப் இசட் அட் z ஈக்குவல் டு 0. சரி, இந்த ரெசிடியூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 மெத்தடில் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இதில் ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் இசடுக்கு z ஈக்குவல் டு a அப்படிங்கிற பாயிண்ட்டு ஐசோலேட்டட் சிங்குலர் பாயிண்ட்டாக இருந்துச்சுன்னா, இந்த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் இசட் இருக்குல்ல, இதுக்கு வந்து ஒரு லாரன்ஸ் சீரிஸாக நம்மளால் எழுத முடிஞ்சது அப்படின்னா எழுதிட்டோம்னா, அதில் 1/z மைனஸ் a இருக்கு இல்லையா, அதோட கோஎஃபிஷியன்ட் தான் த ரெசிடியூ ஆஃப் எஃப் ஆஃப் இசட் அட் z ஈக்குவல் டு a. நம்மளோட சிங்குலர் பாயிண்ட் என்ன அப்படின்னா z ஈக்குவல் டு 0. ஓகே, அப்போது a இருக்க இடத்துல 0 போட்டுக்கோங்க. அப்போ என்ன வரும்? z ஈக்குவல் டு 0. இப்போ z ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது சிங்குலர் பாயிண்ட்டு. அப்போ அதோட ரெசிடியூ லாரன்ஸ் சீரீஸில் எதோட கோஎஃபிஷியன்ட் பார்க்கணும்? 1/z மைனஸ் 0, தட் இஸ் 1/z-ஓட கோஎஃபிஷியன்ட் தான் நாம் பார்க்கணும். புரியுதுங்களா? அப்போ 1/z-ஓட கோஎஃபிஷியன்ட் தான் என்ன அப்படின்னா, இந்த கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் இசட் இருக்கு இல்லையா, அதில் ரெசிடியூ ஆஃப் எஃப் ஆஃப் இசட் அட் z ஈக்குவல் டு 0வா இருக்கும். சரி, இதில் e பவர் z அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். இப்போ நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க. e பவர் x ஃபார்ம்லாம் என்ன வரும்? 1 + x / 1 ஃபேக்டோரியல் + x² / 2 ஃபேக்டோரியல் + x³ / 3 ஃபேக்டோரியல் + எக்ஸெட்ரா அப்படின்னு போயிட்டே இருக்குமா? அதே தான். அப்போ e பவர் z அப்படிங்கிறது என்னன்னா 1 + z / 1 ஃபேக்டோரியல் + z² / 2 ஃபேக்டோரியல் + z³ / 3 ஃபேக்டோரியல் + எக்ஸெட்ரா. அண்ட் e பவர் - z அப்படின்னா எப்படி இருக்கும்? 1 - z / 1 ஃபேக்டோரியல் + z² / 2 ஃபேக்டோரியல் - z³ / 3 ஃபேக்டோரியல் + எக்ஸெட்ரா அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஓகே, அப்போ e பவர் z மைனஸ் ஆஃப் e பவர் - z அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? 1 + z / 1 ஃபேக்டோரியல் + z² / 2 ஃபேக்டோரியல் + z³ / 3 ஃபேக்டோரியல் + எக்ஸெட்ரா. அதுக்கப்புறம் இங்கே வந்து சைன் சேஞ்ச் பண்ணிவிடுங்க. -1 அப்புறம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் z / 1 ஃபேக்டோரியல், இந்த இடத்துல -z² / 2 ஃபேக்டோரியல், அதுக்கப்புறம் இங்கே ப்ளஸ் z³ / 3 ஃபேக்டோரியல் + எக்ஸெட்ரா. இது மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகே, இப்போ இந்த ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்? இந்த +1 - 1 கேன்சல் ஆயிரும். இதில் இந்த தேர்ட் டேர்ம் வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா z⁴/4 ஃபேக்டோரியல் அந்த டேர்ம் வந்து கேன்சல் ஆகிருந்திருக்கும். ஓகே, இப்போ பேலன்ஸ் இருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிங்கன்னா 2 டைம்ஸ் ஆஃப் z / 1 ஃபேக்டோரியல், அதுக்கப்புறம் ப்ளஸ் z³ / 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் நெக்ஸ்ட் என்ன வந்திருக்கும்? z⁵5/5 ஃபேக்டோரியல், நெக்ஸ்ட்டு z⁴7/7 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸெட்ரான்னு போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் என்னென்னா e பவர் z மைனஸ் ஆஃப் e பவர் - z-ஓட வேல்யூ. ஓகேவா? நெக்ஸ்ட்டு z² இன்டூ e பவர் z மைனஸ் ஆஃப் e பவர் - z. இது என்ன கிடைக்கும்? z² அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2z² இன்டூ z / 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் z³ / 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸெட்ரா. z² இன்டூ e பவர் z மைனஸ் ஆஃப் e பவர் - z-க்கு நமக்கு 2z³ இன்டூ 1 + z² / 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் z⁴/5 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸெட்ரா அப்படின்னு கிடச்சிருக்கு. பட் நம்மளோட ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் z அப்படிங்கிறது என்னென்னா 1/z² இன்டூ e பவர் z மைனஸ் ஆஃப் e பவர் - z இல்லையா? அப்போது இதை அப்படியே நாம் டினாமினேட்டில் எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போ என்ன வரும்? 1/2z³ இன்டூ திஸ் ப்ராக்கெட் வேல்யூ. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே 1/2z³ அது அப்படியே இருக்கட்டும். இந்த ப்ராக்கெட் இருக்கு இல்லையா, இதை வந்து அப்படியே நாம் நியூமரேட்டர் வேல்யூவாக எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ என்ன வரும்? 1 + z² / 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் z⁴/5 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸெட்ரா ஹோல் பவர் -1 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இதுக்கப்புறம் இந்த 1 ப்ளஸ் இருக்குல்ல, இதுக்கப்புறமா இருக்க டேர்ம்ஸை நாம் குரூப் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து நாம் ஒரு சம் கேபிட்டல் X அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ என்ன வரும்? 1/2z³ இன்டூ 1 + கேபிட்டல் X ஹோல் பவர் -1 அப்படின்னு கிடைக்குமா? வேர் கேபிட்டல் X is equal to z² / 3 ஃபேக்டோரியல்
plus z power 4 divided by 5 factorial plus etc. இதோட ஃபார்முலா என்ன 1 plus x whole power minus 1 அப்படி இதோட ஃபார்முலா 1 minus x plus x square minus x cube plus etc. ஸோ இந்த ஃபார்முலா தான் இந்த இடத்துல நாம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ this implies f of z equal to 1 by z square into e power z minus of e power minus z equal to 1 divided by 2z cube into 1 plus x whole power minus 1 இல்லையா? இதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன வரும் 1 வரும் மைனஸ் எக்ஸ் எக்ஸ் அப்படிங்கிறது என்ன z square by 3 factorial plus z power 4 divided by 5 factorial plus etc. கரெக்டா? இந்த மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா z square by 3 factorial minus z power 4 divided by 5 factorial plus etc. அப்படின்னு வரும். இது வந்து எக்ஸ் டேர்ம் மட்டும்தான். இதுக்கு அப்புறமா இருக்கிறது என்ன இருக்கும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் டேர்மாக இருக்கும். எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறப்போ இங்கே இருக்கு பாருங்க z square by 3 factorial plus z power 4 divided by 5 factorial plus etc. the whole square அப்படின்னு கிடைக்கும். அதுதான் இங்கே நான் எழுதியிருக்கேன். z square by 3 factorial plus z power 4 divided by 5 factorial plus etc. the whole square. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து மைனஸ் எக்ஸ் கியூப், அதாவது மைனஸ் ஆஃப் திஸ் டேர்ம் ஹோல்ஸ் கியூப் அப்படின்னு வரும் ப்ளஸ் எக்ஸெட்ரா அது மாதிரி போயிட்டே இருக்கும். பட் இதில் நமக்கு இந்த டேர்மே வந்து தேவைப்படாது. ஏன்னா நமக்கு என்ன வேணும் 1 by z-ஓட கோஎஃபிஷியன்ட் தான் வேணும். கரெக்டாக? அப்போது இந்த 1 divided by 2z கியூபை இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற எல்லா டேர்ம்ஸ் கூட நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்க்கும்பொழுது எந்த இடத்துல நமக்கு 1 by z வருதோ அந்த டேர்ம் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். மிச்சம் இருக்க டேர்ம்லாம் நமக்கு தேவையே பட போகிறது இல்லை. ஸோ அதுபடி பார்க்கும்பொழுது இந்த ஃபர்ஸ்ட் டேர்மில் 1 இருக்குது, இதை மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 1 by 2z கியூப் வரும். அப்போ இந்த டேர்ம் நமக்கு தேவைப்படாது. கரெக்டாக? அடுத்து இந்த செகண்ட் டேர்முக்கு வரலாம். செகண்ட் டேர்மில் இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும் மைனஸ் ஆஃப் இதில் இந்த z ஸ்கொயரும் இந்த z கியூபும் கேன்சல் ஆகிட்டு இங்கே நமக்கு ஒரு 1 by z வரும். ஓகே, அப்போ இந்த செகண்ட் டேர்ம் வந்து நமக்கு தேவைப்படும். அடுத்தது தேர்ட் டேர்ம் என்ன ஆகும், இங்கே வந்து நியூமரேட்டரில் z பவர் 4 இருக்குது, டினாமினேட்டரில் z கியூப் இருக்குது. இது ரெண்டுத்தையும் நாம் கேன்சல் பண்ணும்போது நியூமரேட்டரில் தான் z வரும். பட் நமக்கு என்ன வேணும்னா 1 by z அந்த டேர்ம் தான் வேணும். அப்போ இதுவும் நமக்கு தேவைப்படாது. அதே மாதிரி தான் இப்போ இதை நீங்கள் ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகும், இங்கே ஸ்கொயர் பண்ணும்போது வந்து z பவர் 4 இருக்கும், இங்கே வந்து z பவர் 4 த ஹோல் ஸ்கொயர்னு வரும். அதுக்கப்புறம் எல்லாமே வந்து ஸ்கொயர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் 2 இதில் அதாவது a ஸ்கொயர் டேர்ம்னு வரும்போதும் நமக்கு இது கூட டிவைட் பண்ணும்போது 1 by zங்கிற டேர்ம் வராது. 2ab 2bc 2ca நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது டேர்ம்ஸ்லாம் வரும் இல்லையா? ஸோ அதுலேயும் அது கூட நம்ம இந்த 1 divided by 2z கியூப் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 1 by z அப்படிங்கிற டேர்ம் வந்து வரப்போகிறது கிடையாது. ஓகே, அப்போ இதில் இருக்க எந்த டேர்ம்ஸுமே நமக்கு வரப்போகிறது கிடையாது. இதுக்கப்புறமா இருக்க டேர்ம்ஸ்லேயே வராது. ஏன்னா இது எல்லாமே வந்து எப்படி இருக்குன்னா ஹையர் ஆர்டர்ஸாக இருக்குது. ஓகே, அப்போது நமக்கு இந்த டேர்மில் மட்டும்தான் 1 by z அப்படிங்கிற கேஸே வரப்போகுது. அதனால் மீதி எல்லாத்தையும் நம்ம ஒமிட் பண்ணிடலாம். ஸோ இதை எப்படி எழுத போகிறோம்னா residue of f of z at z equal to 0 equal to the coefficient of 1 by z equal to, சரி இங்கே தானே 1 by z வருது, அப்போ அதோட கோஎஃபிஷியன்ட் என்ன வரும், இங்கே ஒரு மைனஸ் இருக்குமா நியூமரேட்டரில் இருக்குது, டினாமினேட்டரில் 2 இருக்கும், அதுக்கப்புறம் 3 ஃபேக்டோரியல் இருக்கும். கரெக்டாக? அப்போ -1 divided by 2 into 3 ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது 6. ஸோ -1 divided by 12 அப்படி நமக்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு this implies integral over c f of z dz equal to integral over c f of z என்ன நமக்கு 1 by z square into e power z minus of e power minus z dz equal to என்ன ஃபார்முலா சொல்லியிருந்தோம் 2 pi I into sum of the residues of f of z at z1 z2 etc zn அப்படின்றது ஃபார்முலா. அதாவது f of z அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் அது வந்து z1 z2 etc zn அப்படிங்கிற பாயிண்ட்ல நாட் அனலிட்டிக்காக இருந்துச்சுன்னா அப்போது நாம் வந்து என்ன பண்ணியிருப்போம் 2 pi I into sum of the residues of z1 z2 etc zn அப்படின்னு நம்ம எழுதியிருப்போம் ஃபார்முலாவில். ஆனால் இங்கே நமக்கு ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் வந்து அதாவது z equal to 0 அப்படிங்கிற அந்த பாயிண்ட்ல மட்டும்தான் இந்த கொடுத்துருக்க இந்த ஃபங்க்ஷன் வந்து நாட் அனலிட்டிக்காக இருக்குது. ஓகே, அப்போ இதுக்கு ஃபார்முலா as per ஃபார்முலா இது எப்படி வரும் 2 pi I into residue of f of z at z equal to 0 இது மட்டும்தான் வரும். ஓகேவா? ஸோ ஈக்குவல் டு 2 pi I into residue of f of z at z equal to 0க்கு நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா -1 by 12 வந்து கிடச்சிருக்கு. ஓகே, இந்த 2 இந்த 12 வந்து கேன்சல் பண்ணிடலாம். 6 டைம்ஸ் வந்து கேன்சல் ஆகும். அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா -pi I divided by 6 அப்படின்னு கிடச்சிருக்கு.
ஓகே, இப்போ இதில் நம்மளோட ஆப்ஷனில் இது எந்த ஆப்ஷனில் வருது, அது நமக்கு கிடைச்ச இந்த ஆன்சர் -π/6 எந்த ஆப்ஷனில் வருது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4ல் தான் இருக்குது. ஸோ அப்போது இந்த ப்ராப்ளத்துக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4 -πi/6. ஸோ அவ்வளோதாங்க, இந்த ப்ராப்ளம் இதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வேறு ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கில் நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.